இப்ப இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல இருந்து மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் மாறக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய பிரச்சனை கிளைமேட்னாலயோ அல்லது அவங்க சாப்பிடக்கூடிய குளிர்ச்சியான உணவுகள்னாலயோ மூக்கடைப்பு ஏற்படுறது, சளி ஏற்படுறது, தூங்கும் போது மூச்சு விட சிரமப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் வருது. மூக்குல என்னால மூச்சு விட முடியறது இல்ல, வாயை திறந்துதான் மூச்சு விட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இரவு நேரத்துல மூச்சு விட முடியாததுனால தூக்கமே வரதில்லை அப்படின்னு தூங்காமலும் பல பேர் வந்துட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்துல இதற்கான தீர்வு ரொம்பவுமே எளிமையா இருக்கு. சோ இத பத்தி மக்களுக்கு தெரிஞ்சா இன்னுமே நல்லா இருக்கும். இந்த மூக்குக்குமே நுரையீரலுக்கும் பிரபஞ்ச தொடர்பு இருக்குது. வெளியிலிருந்து நாம சுவாச காற்று உள்ள இழுக்கிறோம், மூக்கு வழியா இங்க போய் இங்கிருந்து கீழிறங்கி நுரையீரலுக்கு வந்து சேரணும். நுரையீரலுக்குள்ள பித்த காற்று இருந்தால் அது இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த காத்து இங்க வந்து நின்றுட்டு இருக்கு. வெளியிலேருந்து காத்து போட்டின உடனே ரெண்டும் வந்து கல் மாதிரி ஆகி அடைப்பு வறட்சி ஆகி காத்து வறண்டு போயிடுச்சுன்னா மூச்சு விட முடியாது, உள்ளேயும் போகாது வெளியும் வராது. அப்படி மீறி உள்ள போனாலுமே உள்ள அந்த காத்து இருந்துச்சுன்னா போக போகவே ஆக்சிஜன் எல்லாம் கல் மாதிரி ஆயிரும். கல் மாதிரி ஆகும்போது சுவாசமே பண்ண முடியாது. உள்ள இழுத்து சுருங்கு நுரையீரல ஆனா வெறியாது. இதுதான் மூக்கடைப்பு. இன்னொன்னு வந்து அந்த நுரையீரலுக்குள்ள மண்ணீரலுக்கு போக வேண்டிய காத்து போகாம தங்குச்சுன்னா அது வேகமா மேல வந்த உடனே இந்த இடத்துல மூக்கு வழியை சுவாசிக்கிற ஆக்சிஜன் பட்ட உடனே தனித்தனியா ஒரு சிலருக்கு ரத்தமே கொட்டும். இந்த ரத்தமே கொட்டுச்சுன்னா எத்தனை சோதனைனாலும் அதுக்கான தீர்வு கிடைக்காது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். இது ரெண்டு தான். கல்லீரலை ஸ்ட்ராங் பண்ணும்போது மூக்கடைப்பு நின்னுக்கு, மண்ணீரலை ஸ்ட்ராங் பண்ணும்போது மூக்குல தண்ணி தண்ணியா ஒழுகிறது, மூக்குல ரத்தமா வர்றது, இது நீர். இது வந்து அக்குபஞ்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வேற எந்த மருத்துவத்திலையுமே கிடைக்காத ஒரு எளிமையான ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது அக்குபஞ்சர் மருத்துவம். இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நம்ம அக்குபஞ்சர் மருத்துவம் மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுச்சு. ஏன்னா அந்த அடிப்படை தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக செய்ய முடிஞ்சுச்சு. ஆக கல்லீரல் மண்ணீரல் இந்த ரெண்டையுமே ஸ்ட்ராங் பண்ணுமா, சீர் பண்ணுமா, நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரல் சுத்தமானா நம்ம உடம்புக்கு சுவாசம் சொந்தமான எந்த பிரச்சனையுமே வராது.